Okay, so in our biosphere immense diversity exists not only at the species level but also all the level of biological organization, ranging from macromolecules, okay, from the macromolecules within the cells to biomass. Check. இப்போ bio means living things, diversity அப்படின்னு diversify, how they are diversified in a particular geographical area. So இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுல the term biodiversity is popularized by, okay, sociobiologist Edward Wilson. So we can expect a question, okay, here. So எப்படி expect பண்ணலாம்? Which of the following sociobiologist or naturalist or ecologist who popularized the term biodiversity அப்படின்னு கேட்கும்போது இது நம்ம சொல்லி ஆகணும். Okay, so Edward Wilson. Okay, right. Now next one is the diversity அப்படின்றது நம்ம எங்க இருந்து பார்த்தோம், from microorganism or macromolecules to biome வரை இருக்கு. அப்ப இந்த டைவர்சிட்டி அப்படின்றது எந்தெந்த லெவல்ல இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஓகே, சரி. இப்போ ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது இங்க நமக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A single species might show high diversity at a genetic level. So genetic level ஒரு ஸ்பீசிஸ்ல வந்து என்ன ஆகலாம், வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா மெடிசினல் பிளான்ட் ரவோல்ஃபியா ஓமிட்டோரியா. ஓகே, ஸோ இந்த ரவோல்ஃபியா ஓமிட்டோரியா அப்படின்றது இட்ஸ் எ பிளான்ட், மெடிசினல் பிளான்ட் growing in a region different Himalayan ranges. ஸோ இமயமலையில் வளரக்கூடிய வேரியஸ் இடத்துல வளரக்கூடிய ஒரு ரவோல்ஃபியா ஓமிட்டோரியான்றது இட்ஸ் எ மெடிசினல் பிளான்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா there is a active chemical called reserpine. Note down the word. The chemical substance here is reserpine. This is the chemical which is synthesized by Rauwolfia vomitoria plants. Okay, and sir, where we are going to find out அப்படின்போது ஹிமாலயன் ரேஞ்சஸ்னு கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி டைவர்சிட்டி ஆயிருக்கு ஜெனட்டிக் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the reserpine quantity and quality of the chemical. ஓகே, இது வந்து வேரி ஆகும். ஜெனட்டிக் லெவல் அப்படின்றது வந்து வேரியஸ் ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல இதனுடைய ப்ரொடக்ஷன், இதனுடைய குவான்டிட்டி, குவாலிட்டி வந்து என்னாகும், வேரி ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி விச் இஸ் சோன் இன் அப்படின்னு கேட்கலாம், விச் இஸ் சீன் இன் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது ரவோல்ஃபியா ஓமிட்டோரியா. ஸோ அதே மாதிரி ரிசர்பைன் அப்படின்ற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எந்த பிளான்ட்லேருந்து கிடைக்குதுன்னு கேட்கலாம். தட் இஸ் ரவோல்ஃபியா ஓமிட்டோரியா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இங்கே நீங்கள் பார்த்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அனதர் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50,000 ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின் ஆஃப் ரைஸ். ஸோ இது வந்து அப்படியே ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்லையோ இல்லை ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸாவோ கேட்கலாம். எப்படி கேட்கலாம், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரைஸ் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கும்போது 50,000 ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இதில் அதே மாதிரி மேங்கோஸ்னுடைய வெரைட்டிஸ்ன்னு பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, சாரி 10,000 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ். ஸோ ஒன்று ரவோல்ஃபியா ஓமிட்டோரியாவில் இருக்கக்கூடிய ரெசர்பைன், ரெண்டாவது ரைஸ் வெரைட்டிஸ். ஓகே, 50,000 ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரைஸ். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ. ஸோ ஆல் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இதை அப்படியே நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். செகண்ட் ஒன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. ஸோ ஸ்பீசிஸ் லெவலில் டைவர்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பீசிஸ் லெவல் டைவர்சிட்டிக்கு நம்ம ரொம்ப வெரி குட் எக்ஸாம்பிளாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஆம்ஃபிபியனுடைய டைவர்சிட்டி அப்படின்றது ஈஸ்டர்ன் காட்ஸை விட அதிகம். ஓகே, ஸோ வி ஷுட் நோட் டவுன் விச் ரீஜன் ஸ்பீசஸ் டைவர்சிட்டி இஸ் ஹையர் அப்படின்னு கேட்கும்போது வெஸ்டர்ன் காட்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸ்டர்ன் காட்ஸ். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஜியாகிரபிக்கலி I think you know where is Western Ghats and Eastern Ghats are there. Okay, right. So Nilgiris இதெல்லாமே வந்து Western Ghats வரும். Okay, right. Next வந்து ecological diversity.
தேர்ட் ஒன் நம்ம இங்கே பார்க்க போகிறது ஈக்காலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ ஈக்காலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னும் போது இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் ஈகோசிஸ்டம் அப்படின்றது வேரியஸ் ஈகோசிஸ்டம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட், ரெயின் ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ்ஸ், கோரல் ரீஃப்ஸ், wetlands, estuaries. Estuaries are the ecosystem where the riverine and sea and ocean water merges. Okay, அது நம்ம estuaries ன்னு சொல்லுவோம். And alpine meadows. These are the different type of plants. Okay, have greater ecosystem diversity than a Scandinavian country like Norway. See, இப்போ நார்வே வந்து it's a group of countries and Europe side. ஸோ நம்ம வந்து வெஸ்டர்ன் யூரோப் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா there are some countries they grouped under Scandinavian. ஓகே, நார்வே, போலாண்ட், ஃபின்லாண்ட், ஸ்விட்சர்லாண்ட், இதெல்லாமே வந்து ஸ்விட்சர்லாந்து வராது, நார்வே, போலாண்ட், ஃபின்லாண்ட் இதெல்லாம் வரும். they are the Scandinavian countries. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரியான ஒரு டைவர்சிஃபைடு கண்ட்ரியாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா மாதிரியான ஒரு டைவர்சிஃபைடு கண்ட்ரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டைவர்சிட்டின்றது டெசர்ட், ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போது சில கண்ட்ரீஸில் சில ஸ்பெசிஃபிக் வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கும், கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்டையர் அரபிக் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கலாம், டெசர்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டெசர்ட்னுடைய ஃபீல் உங்களுக்கு தெரியும்னா யூ நோ நீட் டு கோ அரபிக் கண்ட்ரிஸ். ஈவன் இன் அவர் கண்ட்ரி வி ஹாவ் அ தார் டெசர்ட். ஸோ நம்ம ஊரில் பெரிய பாலைவனம் இருக்குது. இல்லை நம்ம வந்து ஒரு லாங் கோஸ்டல் ஏரியாவுக்கு போனோம் அப்படின்னா இந்தியா வந்து 7000 கிலோமீட்டர்ஸ்க்கு கோஸ்ட் ஏரியாவில் இருக்குது. அதே மாதிரி இல்லை நம்ம வெட்லேண்ட் பார்க்கணும் அப்படின்னா வெட்லேண்ட் நிறைய இருக்குது, சுந்தர்பன் வெட்லேண்ட் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து ஒரு விதமான ஐலாண்டு இது இருக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப்பில் ஐலாண்ட் இருக்குது இல்லையா. இல்லை எனக்கு வந்து ஒரு ஹை மவுண்டெயின் ஏரியாஸ் இருக்கணும், நான் ஒரு ஸ்னோ இது பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஹிமாலயாஸ் இருக்குது. இல்லை எனக்கு வந்து இப்போது அமேசான் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்ட் இருக்கணும், நான் அதுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்து, மேகாலயா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் தே ஹாவ் அ திக் ஃபாரஸ்ட். அண்ட் அதே மாதிரி நம்ம சதர்ன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள் இதெல்லாமே ஒரு சில கண்ட்ரியில் இது யூனிக்காக இருக்கும். ஆனால் இந்தியா மாதிரியான ஒரு டைவர்சிஃபைட் கண்ட்ரியில் எல்லா விதமான ஈகோசிஸ்டமும் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஈக்காலஜிக்கல் டைவர்சிட்டிக்கு வெரி குட் எக்ஸாம்பிளாக நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஒவ்வொரு டைவர்சிட்டிக்கும் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதனால் இதை கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து வந்து நம்ம என்னதான் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து டைவர்சிஃபைடு இருந்தாலும் என்வாமெண்டல் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து இந்த பயோடைவர்சிட்டியை போதுமான அளவுக்கு பாதுகாக்க மாட்டோம். வி ஆர் டிஸ்ட்ராயிங் அவர் பயோடைவர்சிட்டி. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பயோடைவர்சிட்டியை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும், அது எப்படி வந்து லாஸ் ஆகிட்டுருக்கு, அதை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கான வழிகள் என்னன்றதான் இந்த லெசனில் பேசியிருப்பாங்க. ஸோ இதில் பிகினிங்கில் நம்ம இந்த லெசனில் ஒரு சில டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது how many species are there on earth. Okay, so and how many in India. ஸோ இது ஓவராலாக வந்து ஸ்பீசிஸ்னுடைய டைவர்சிட்டியை பற்றி பேசக்கூடிய ஒரு டாபிக். இப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்தியாவிலையோ இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் எவ்வளோன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் லிட்ரலி. நம்ம வந்து போயிட்டு வந்து ஒவ்வொரு இடத்தையும் நம்ம செக் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது சில இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் they are doing some என்ன சொல்றது ஒரு அப்ராக்சிமேட் ரெக்கார்ட்ஸை வந்து they are maintaining. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன், ஓகே, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். This is the international organization which is shortly called IUCN. So this is the institution where take many என்ன சொல்றது சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய டீம் வந்து எவ்ரி இயர் தே ஆர் கவுண்டிங் தி ஸ்பீஷிஸ். அதுபடி பார்க்கும்போது 2004 கிடைச்ச டேட்டா படி பார்க்கும்போது 1.5 மில்லியன் ஓகே இந்த இடத்துல வந்து இருக்கிறதாகவும் என்டையர் இதில் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதாகவும் கொடுத்துருப்பாங்க.
ஓகே ரைட். இதில் estimates vary widely and many of them are only educated கெஸ்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இதெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஓகே ரைட். ஒரு ஆவரேஜ் இதுவாக தான் கொடுப்பாங்க இந்த இடத்துல. ஓகே ரைட். ஸோ மெனி டாக்ஸானமிக் குரூப்ஸ் ஸ்பீசிஸ் இன்வென்டரிஸ் ஆர் மோர் கம்ப்ளீட் இன் ஏ டெம்பரேட் தென் இன் ட்ராபிக்கல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாக்ஸானமிக் குரூப் அப்படின்றது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ், டெம்பரேட் அப்படின்றதுக்கு வித்தியாசம் தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த இடத்துல சம் எக்ஸ்ட்ரீம் எஸ்டிமேட்ஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 20 to 50 million but are more conservative and scientifically sound estimate made by Robert May. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். This is very very important. We can expect a question. Which of the following who estimate the species diversity இல்லைன்னா global species diversity 7 மில்லியன் இருந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ராபர்ட் மே. ஓகே இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்ஸ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங். சயின்டிஸ்ட் பேஸ்டு கொஸ்டின் மஸ்ட் நீ வந்தே ஆகும். ஸோ அதில் நம்ம தடுக்கவே முடியாது. எப்படி பார்த்தாலும் ஒரு கொஸ்டினாச்சும் வரும். ஸோ லாஸ்ட் இயர் ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. இதனால் இந்த வருஷமும் இது ரிலவெண்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே நவ் let me talk about how many species are present in India and overall நம்ம பார்க்கலாம். ஓகே ரைட். இதில் பார்த்தீங்கன்னா more than 70% இந்த keywords நோட் பண்ணிக்கோங்க. these are very very important. More than 70% of species recorded are animals. While plants பார்த்தீங்கன்னா algae, fungi, bryophyte, gymnosperms, angiosperms, these are all the different types of plants, okay, which comprises நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்கும். ஓகே இதில் வந்து no more than 22% total. அப்போ ஓவராலாக 22% தான் பிளான்ஸ் இருக்குது அனிமல்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டிலும். ஓகே ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸை ஒரு அனலிட்டிக்கலாக வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த எல்லா லைனுமே வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே among animals, insects are the most species rich taxonomic groups, okay, making up more than 70% of the total. Okay idhila nearly 10 animals on this planet. Okay out of every 10 animals on this planet 7 are insects nu sollirupanga. Okay idellame statement based question கேக்கிறதுக்கான chances இருக்கு. ரொம்ப clear ஆ இத நோட் பண்ணிக்கங்க. Okay now அதே மாதிரி the number of fungi species in the world is more than the combined total of the species of fishes, amphibians, okay, reptiles and the mammals. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா ஃபங்கை ஸ்பீசிஸ்னுடைய அந்த டைவர்சிட்டி எந்தெந்த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியை விட அதிகமாக இருக்குன்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி பார்க்கும்போது ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸ் அப்படின்னு அப்படி வச்சுக்கணும். ஓகே அது மட்டும் இல்லை இந்த இடத்துல ஒரு பை சார்ட் இருக்கும். இந்த பை சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வெர்டிபிரேட்ஸில் எது ஹையஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அதை விட எது அதிகமாக இருக்குது, அதை விட எது அதிகம், இப்படி வந்து இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா ஒரு அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்பீசிஸ்னுடைய டைவர்சிட்டியை வந்து கேட்டு நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக வந்து வரலாம். அதே மாதிரி வெர்டிபிரேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ். ஓகே ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே அதே மாதிரி பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ், ஓகே ஃபங்கை அண்ட் தென் ஆல்கே அண்ட் தென் மாசஸ், ferns and allies and finally lichens. So in this pie chart also we can expect a question. How do we can expect a question? How many vertebrates, mammals இருக்கு, fishes இருக்கு, birds இருக்கு, இது இப்படியும் கேட்கலாம். இல்லைனா வந்து எது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். 70% அனிமல்ஸ் வந்து ஆர்கானிசமில் 70% அனிமல்ஸாக இருக்கும். அதில் 10ல் 7 வந்து கண்டிப்பாக இன்செக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஃபங்கைனுடைய நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், மேமல்ஸை விட அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து it should be noted that these estimates do not give any figure for prokaryotes. இது நீங்கள் பார்க்கணும். இந்த இங்கே எங்கேயுமே நீங்கள் ப்ரோகேரியட்ஸை பற்றி பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியாஸ் பற்றிலாம் நீங்கள் கொடுக்கவே இல்லை. So biologists are not sure about how many prokaryotic species there might be. We don't know actually. இதுக்கான பாசிபிள் சொல்யூஷன் எதுவுமே கிடையாது. ஓகே, ஜென்ரலாக ஒரு இதுவாக மொத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே ரைட். இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய டேட்டாவை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த பேராகிராஃபில். இந்த கண்டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் அதிகம். Although India has only 2.4%, okay, only 2.4% of the world's land area. Okay, its share of the global species diversity is an impressive 8.1%. Again, statement based question. எப்படி கேட்கலாம் யோசிச்சு பாருங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்தியா வந்து லேண்ட் ஏரியாவை பற்றி பேசும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்குபை பண்ணியிருக்கு? 2.4%. அதுவே குளோபல் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டின்னு அப்படின்னு பார்க்கும்போது 8.1%. ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி கீவேர்ட்ஸ் யூ ஷுட் நோ. தென் இதுக்கப்புறம் நான் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரீஸில் இந்தியாவும். ஓகே ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 45,000 species of plants and twice as many of animals have been recorded from India. அப்படியே கட் காப்பி பண்ணி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். இதில் அப்படியே கட் காப்பி பண்ணி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது நோட். நெக்ஸ்ட் வந்து how many living species are actually there waiting to be discovered and named? நமக்கு தெரியாது. if we accept ஒருவேளை மெயினுடைய குளோபல் எஸ்டிமேஷன் வந்து 7 million எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22% of the total species have been recorded so far. வெறும் 22% தான். ரிமைனிங் பர்சன்டேஜ் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஓகே ரைட். இதில் more than 1 lakh plant species and more than 3 lakhs animal species yet to be discovered and described. இன்னும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்பீசிஸ்னுடைய அளவை பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, நான் இதை தாண்டி இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஓகே, இங்கே வேறு எதுவும் கொஸ்டினை கேட்கறதுக்கான சான்சஸ் இல்லை. இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. திஸ் இஸ் அனதர் வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ வேர் வி கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா லேட்டிடியூடினல் கிரேடியன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது ஜஸ்ட் அஸ்யூம் இப்போ வந்து நம்ம எர்த்தை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் equator, this is tropic of Cancer and this is tropic of Capricorn. இது 0 degree latitude. இதுக்கு மேலே 23 and half. ஓகே, அண்ட் அதே மாதிரி நார்த்து இது 23 ஆஃப். இது வந்து சவுத். இது வந்து நம்ம ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவோம். இது வந்து ட்ராபிக் இது கேன்சர்னு சொல்லுவோம். இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் சொல்லுவோம். இதுக்கு இடைப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன். This is a region which is called a tropical area. நம்ம என்ன சொல்கிறோம்? tropical area. ஓகே, இதுக்கு மேலே இருக்கக்கூடியதை நம்ம டெம்பரேட் ரீஜன், அதுக்கு மேலே இருக்கிறது நம்ம போலார் அப்படின்னு சொல்லுவோம். this is polar. ஓகே, this is polar area. ஓகே, அப்போ இந்த ரீஜன் வந்து ட்ராபிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ட்ராபிக்கல் ஏரியா அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து இந்த ரீஜனில் டைவர்சிட்டி எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஈக்குவட்டோரியல் ரீஜனில் டைவர்சிட்டி அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சன்னுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகம். எப்பவுமே சன்ரைஸ் வந்து அது விழக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக விழும், ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகாது. ஆனால் நீங்கள் ஈக்குவேட்டர்லேருந்து மேலே போக 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 டிஸ்டன்ஸ் அதிகமாக நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் லெவல் என்ன ஆகிட்டு இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால தான் டெம்பரேட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து ட்ராபிக்கலில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை விட குறைவாக தான் இருக்கும். அப்போது 0 டிகிரி லேட்டிடியூட்லேருந்து ஒருத்தவங்க மேலே போயிட்டே இருக்காங்கன்னா அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் ரிடியூஸ் ஆகிட்டே போகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகே
ரைட். ஸோ இது வந்து கொஸ்டினை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ராபிக்கல் latitudes நீங்கள் பார்த்தீங்கன்னா 23.5 north to 23.5 south. So more species than temperate or polar areas. Temperate and polar regions விட இந்த ட்ராபிக் ஏரியாவில் அதிகமாக இது டெம்பரேட், இதுக்கு மேலே இருக்கிறது போலார். இதில் கொலம்பியா வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் இல்லை. கொலம்பியான்றது இட்ஸ் ஈக்வேட்டார், நியர்லி இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஈக்வேட்டார். இங்கே 1400 பேர்ட் ஸ்பீசஸ் இருக்குது. நீங்கள் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் மேலே 41 டிகிரி நார்த்துக்கு போகும்போது நியூயார்க்கில் வெறும் 105 ஸ்பீசஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் அதை விட மேலே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி பார்க்கும்போது 71 டிகிரி நார்த்தில் நீங்கள் பார்க்கும்போது கிரீன்லேண்டை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வெறும் 56 ஸ்பீசஸ் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும், ஆரம்பத்தில் 1400 ஸ்பீசஸ் இருந்த அந்த ஈக்வேட்டரை விட ஒரு 41 டிகிரி செல்சியஸ் மேலே போகும்போது 105ம் 71க்கு போகும்போது ஆல்மோஸ்ட் 56ஆக குறைஞ்சிடுது. இப்படி latitudinal gradient தான். Latitudes are the imaginary lines drawn the horizontal lines around the earth for our understanding. ஓகே, நம்மளுடைய கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம எழுதின ஒன்று. ஓகே, ரைட். ஸோ அடுத்து நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா வித் மச் ஆஃப் இட்ஸ் லேண்ட் ஏரியா இன் தி ட்ராபிக்கல் லேட்டிடியூட். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, இந்தியா என்ன ஒரு லேட்டிடியூடில் இருக்குது அப்படின்னா ட்ராபிக்கல் லேட்டிடியூடில் இருக்குது. இங்கே 1200 ஸ்பீசஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா a forest in a tropical region like equator has up to 10 times as many species of vascular plants as forest of equal area in the temperature region like Midwest of USA. அப்போ என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல, ஈக்குவடாரில் இருக்கக்கூடிய அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்பீசஸ் அப்படின்றது மேலே இருக்கிறத விட அதிகமாக இருக்குது. யூஎஸ்ஏ அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. ஓகே, நார்தர்ன் பார்ட்டில் இருக்குது, அதை விட நம்பர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். இன்னொன்று அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. ஓகே, இதில் வந்து 40,000 ஸ்பீசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், 3,000 ஸ்பீசஸ் அண்ட் 1,300 பேர்ட்ஸ், 427 mammals, 427 amphibians, 378 reptiles and more than 125,000 invertebrates. These are all the different type of species richness experienced in the equator region. Okay, if you go from equator to wait a minute, ஓகே. ஸோ இந்த டைவர்சிட்டி அப்படின்றது எதை பற்றி பேசுகிறோம் நம்ம, அமேசான். ஓகே, மறந்துடாதீங்க, அமேசான் ஃபாரஸ்ட்டை பற்றியில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ரைட். இன்னொன்று, இக்காலஜிஸ்ட் அண்ட் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் have proposed various hypotheses. Some important ones இங்கே பாருங்கள், ஏன் வந்து இந்த டைவர்சிட்டி இருக்குது, இந்த latitudinal gradient இருக்குன்றதுக்கு இந்த இக்காலஜிஸ்ட்டும் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா சில தியரிஸை கொடுக்குறாங்க, சில ஹைப்போதீசிஸை கொடுக்குறாங்க. அதில் ஒரு ஹைப்போதீசிஸ் என்னென்னா, speciation is generally a function of time, unlike temperate region subjected to frequent glaciations in the past. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஈக்குவட்டோரல் ரீஜனில் வந்து ஒரு கான்ஸ்டன்டான டெம்பரேச்சர் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஏன்னா சன்னுடைய அந்த நேராக ரேஸ் விடுறதால இங்கே டெம்பரேச்சர் எப்போவுமே ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் டெம்பரேட் ரீஜன் இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே டெம்பரேட் ரீஜன், இந்த ரீஜன் டெம்பரேட் ரீஜன். இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்காது, வேரி ஆகிட்டுருக்கும். அப்போ இந்த இடத்துல கிளேசியேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும், ஐ மீன் ஐஸ் ஃபார்ம் ஆகும், மறுபடியும் உருகி லேண்ட் ஆகும், மறுபடியும் ஐஸ் ஃபார்ம் ஆகும். இப்படி மாறி மாறி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் அந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியாது இல்லையா. என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன இருக்கும், அது ஐஸ்லேருந்து மறுபடியும் லேண்டாக மாறும்போது அதை அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் இறந்து போகலாம். மறுபடியும் அது ஐஸாக மாறும்போது அந்த இடத்துல வாழ்ந்த அனிமல் மறுபடியும் அதை அடாப்ட் பண்ணாமல் இறந்து போகலாம்.
அப்போ இங்கே மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கிறதால டெம்பரேட் ரீஜனில் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ட்ராபிக்கலில் இருக்கிறத விட குறைவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஹைப்போதீசிஸ் சொல்லுது. இன்னொரு ஹைப்போதீசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல unlike temperate regions subjected to frequent glaciation in the past, tropical latitude have remained relatively undisturbed for millions of years. Millions of years இந்த tropical regionல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஐ மீன் ஃபிசிக்கலி பெரிய ரேஞ்சஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஐஸ் ஃபார்ம் ஆகுது அது மாதிரிலாம் கிடையாது. they have constant conditions. ஓகே, அது மட்டும் இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, tropical environment unlike temperate ones are less seasonal. அப்போ டெம்பரேட்ல நிறைய சீசன்ஸ் இருக்கு, ட்ராபிக்கல்ல சீசன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல என்ன ஆர்கானிசம்ஸ் இருக்க முடியும். such constant environments promote niche species specialization. niche specialization, niche அப்படின்னு என்னன்னா, ஒரு ஆர்கானிசம் எந்த ஒரு இடத்துல தன்னுடைய ஹாபிடேட்டை வந்து பழக்கமாக வச்சிருக்கோ, அது எங்கே வாழுதோ, அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸை எது அது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியுதோ அந்த இடத்துக்கு நிச்சி, த ஃபங்க்ஷனல் ரீஜன், த ஃபங்க்ஷனல் பார்ட் ஆஃப் தி ஆர்கானிசம். அங்கே வந்து அதனுடைய லிவிங் ஸ்பேஸில் அதனுடைய எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் நடக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம நிச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நிச்சி ஸ்பெஷலைசேஷன் அண்ட் லீட் டு எ கிரேட்டர் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. எந்த இடத்துல, ட்ராபிக்கல் ரீஜனில். ஆனால் டெம்பரேட் ரீஜனில் அப்படி கிடையாது. அங்கே சீசன்ஸ் அதிகமாக இருக்கும். சீசன்ஸ் அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் மாற 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 அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசமும் தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் கண்டினியூஸாக அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துக்கு கொஞ்சம் இந்த 2 பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கணும். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, there is more solar energy available in the tropics which contributes to higher productivity. This in turn might contribute indirectly to greater diversity. இதுக்கான காரணம் என்ன, நான் சொன்ன மாதிரி சன்னுடைய ரேஸ் வந்து டைரக்டா வந்து ட்ராபிக்கல் ரீஜன்ல விழும். இந்த இடத்துல ட்ராபிக்கல் ரீஜன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, சன்னுடைய என்டையர் எனர்ஜி எடுத்து கிடைக்கக்கூடிய இடமா இது இருக்கு. ஏன்னா ரேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்லாண்டிங் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டா விடும். அப்போ இங்க எனர்ஜி அதிகமாகும் போது அதுக்கான ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஃபுட் இன் பிளான்ஸ் லைக் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா, இல்லையா? அதே மாதிரி சன்லைட் முக்கியம், டெம்பரேச்சர் முக்கியம், எவாபரேஷன் முக்கியம். இதெல்லாமே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கான ஒரு தேவை. அப்போ உங்களுக்கு எந்தெந்த கண்டிஷன்ஸ், எந்தெந்த தீசஸ் எல்லாமே வந்து ட்ராபிக்கல் ரீஜனில் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் டெம்பரேட்டில் இருக்கிறத விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை நீங்கள் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். ஸோ வாட் இஸ் ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்? ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கும்போது we are going to see one important scientist. ஸோ அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the person who explored in the wilderness of South American jungle. அவர் பேர் the great German naturalist. Underline the word German naturalist and the geographer Alexander von Humboldt. Note down the name of the scientist, Alexander von Humboldt. Observed that within a region species richness is increased with the increasing explored area, but only up to a limit. இது அப்படி என்ன அர்த்தம்னா, ஒரு ஏரியா அதிகமாக இருக்குன்றதுக்காக அங்கே ஸ்பீசிஸ் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே ரிசோர்ஸஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீசிஸ் ரிச்னஸும் இருக்கும். ஓகே, ஸோ த ரிலேஷன் பிட்வீன் ஸ்பீசிஸ் ரிச்னஸ் and the area for wide variety of taxa turns out to be a rectangular hyperbola. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுல s ஈக்குவல், அதாவது s வந்து ஸ்பீசிஸ், CAZ அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே, on a logarithm scale the relationship is a straight line described by the equation. இங்க பாருங்க straight line இருக்கு. இங்க என்ன சொல்றோம், log s equal to log c plus z log a. இல்ல s na species richness, a na area, z na slope of the line and c into the y-intercept in a graph. Okay, so this is very very important graph regarding species area relationship. Okay, so ecologists have discovered that the value of z line in the range of 0.1 to
0.2. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த z லைன் உடைய ரேஞ்ச் இங்கிருந்து எங்க வரை இருக்கும் 0.1 to 0.2 வரை இருக்கும்ன்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா birds in California or mollusks in New York State, the slope of the regression line are amazingly similar. ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றோம். Okay, if you analyze the species area relationship among very large areas like entire continents, you will find that the slope of the line to be much steeper. ஏன்னா அங்க அதிகமான species diversity இருக்கும். இது வந்து 0.6 to 1.2 அளவுக்கு இருக்கலாம். Okay, for example, for frugivorous அப்படின்றவங்க யார் அப்படின்னா fruit eating birds. Frugivorous அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம்னு क्वेश्चन கேட்கலாம். They are the birds which eating fruits. Okay, mammals in the tropical forest of different continents, the slope is found to be 1.15. We can expect a question. Which of the following slope of the line, z line உடைய slope எப்படி இருக்கும்? இங்க tropic forest ல இருக்கக்கூடிய mammals and the frugivorous உடைய z line என்னவா இருக்கும்? 1.15. 1.15 the question. இப்படி தான் क्वेश्चंस கேட்பாங்க. z line range எங்க இருந்து எங்க இருக்கும்? 0.1 to 0.2. இது வந்து ஒரு சில இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய frugivorous and mammals அதனுடைய z line அப்படின்றது ஸ்லோப்ன்றது எப்படி இருக்கும்? 1.15 இருக்கும் அப்படின்னு क्वेश्चन கேட்பாங்க. ஓகே, right. Now let me talk about the another topic, the importance of species diversity to the ecosystem. Okay, இப்போ இந்த importance of species diversity to the ecosystem அப்படின்ற இந்த டாபிக்ல species diversity இல்லாம போனா ஒரு ecosystemனுடைய stability எப்படி இருக்கும்? ஸோ கண்டிப்பா ஒரு ecosystem ஸ்டேபிளா இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமும் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். ஓகே, ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஸ்டெபிலிட்டி ஃபார் ஏ பயாலஜிக்கல் கம்யூனிட்டி? இப்போ அந்த பயாலஜிக்கல் கம்யூனிட்டி ரொம்ப ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றோம். A stable community should not show too much variation in productivity from year to year. ஒரு வருஷத்துல இருந்த மாதிரி அடுத்த வருஷத்துல இல்லாம இருக்க கூடாது. It should be consistency அந்த இடத்துல ஆர்கானிசம் உடைய நம்பர்ஸ் அப்படியே இருக்கணும், இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும், குறைய மட்டும் கூடாது. And it must also be resistance to invasions by alien species. ஏலியன் ஸ்பீசிஸ் வரக்கூடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஸ்பீசிஸ்னுடைய நம்பர்ஸ் மட்டும் கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கம்யூனிட்டி ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். இத டேவிட் டில்மேன் அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் ஈகோசிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யூசிங் அவுட்டோர் plots provide some tentative answers. Tillman found that plots with more species showed less year-to-year variation in the total biomass. அதாவது என்னன்னா, some species which are located in particular geographical area, they are more species. அங்க நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய பயோமாஸ்னுடைய வேரியேஷன்ஸ் இயருக்கு இயர் ரொம்ப குறைவா இருக்கு. பிகாஸ் they are stable. ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு அந்த கம்யூனிட்டின்னு சொல்ல வராங்க. And he also showed that in his experiments increased diversity contributed to higher productivity. Of course, அந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும்போது அதனுடைய ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாக தானே இருக்கும். ஸோ டேவிட் டில்மேனுடைய லாங் டேர்ம் ஈகோசிஸ்டம் எது ரிலவெண்ட் ஆனதுன்னு கொஸ்டின் கேட்டா, it explains the importance of species diversity to the ecosystem. So we can expect a question, what is the role of David Tillman in the topic? Okay, இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். Okay, so importance of species diversity. Okay, மறந்துடக்கூடாது. These are all the very important facts. Okay, scientist names பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் கேட்கறது தான். ஸோ அதனால நீங்க இதை ரொம்ப கவனமா பார்க்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு இந்த இடத்துல நல்லா கவனிங்க. although we may not understand completely how species richness contributes to the well-being of an ecosystem, we know enough to realize that rich biodiversity is not only essential for ecosystem health but imperative for the very survival of the human race on this planet. At a time when we are losing species at an alarming phase, one must ask, does it really matter to us if few species become extinct? Of course,
கண்டிப்பா எந்த ஒரு ஸ்பீசிஸ்னுடைய நம்பர் இயர் பை இயர் குறைஞ்சிக்கிட்டோ வருதோ கண்டிப்பா பல வருஷம் கழிச்சு அது இந்த பூமியில இல்லாத ஒரு அனிமலா மாறிடும், இல்லாத ஒரு உயிரினம் மாறிடும். தே மைட் பி எக்ஸ்டிங்க்ட், அழிஞ்சு போயிடலாம் முழுவதுமே. ஓகே ரைட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த இடத்துல இன்னொரு எவிடன்ஸும் நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு வந்து ஈகோசிஸ்டம்னுடைய ஸ்டெபிலிட்டி இருக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்றதுல இன்னொரு காம்பவுண்ட் நீங்க நம்ம பார்க்க போறோம். தட் இஸ் Rivett-Popper hypothesis. The Rivett-Popper hypothesis is the hypothesis which is used by Stanford ecologist Paul Ehrlich. Your பேர் நோட் பண்ணிக்கங்க, Paul Ehrlich. Okay. Okay. So Paul Ehrlich in an airplane, இவர் என்ன சொல்றாரு, ஒரு ஈகோசிஸ்டம் ஏரோப்ளைனோட கம்பைன் பண்றாரு. All parts are joined together using thousands of rivets. அவர் என்ன சொல்ல வராரு, ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்றது which is made up of many species அப்படின்னு சொல்றாரு. அத ஒரு ஈகோசிஸ்டம் ஒரு ஏரோப்ளைனோட கம்பைன் பண்றாரு. ஒரு ஏரோப்ளைன் ஏர்பிளைன் அப்படின்றது நினைச்சு பாருங்க, இட்ஸ் மேட் அப் ஆஃப் மெனி பார்ட்ஸ், ரைட்? If every passenger traveling in it starts popping a rivet, என்ன பண்றாரு, நான் இப்போ வந்து டிராவல் பண்றேன், I'm taking my seat, but not only for traveling, while I'm departing, நான் இறங்க போறேன் அப்படின்னும் போது I have to get out from the flight. நான் இந்த ஃப்ளைட்ல இந்த சீட்ல தான் உட்காந்து வந்தேன், I have to take this seat அப்படின்னு நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போறேன்னு சொன்னா அது ஏத்துக்க முடியாது இல்லையா? அப்படித்தான் ஒரு ஈகோசிஸ்டம்ல ஒரு ஸ்பீசஸ் இருக்குன்னா அது அந்த இடத்துல வாழ்றதுக்காக வந்திருக்கு. we cannot eliminate that from that particular ecosystem. இப்போ நம்மளுடைய தேவைக்காக நம்ம ஒவ்வொரு அனிமலையும் அந்த இடத்துல இருந்து எலிமினேட் பண்ண என்ன ஆகும்? இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சீட் எடுத்துன்னு போயிடுறாங்க. அந்த ஏர்பிளைன்ல சீட்ஸ் இருக்குமா? ஸோ சீட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து நின்றுட்டா போக முடியும்? இல்லை ஒரு சிலர் அதில் இருக்கக்கூடிய விங்ஸ் எடுத்துன்னு போயிடறாங்க, ஒரு சிலர் இன்ஜின் எடுத்துன்னு போயிடுறாங்க, ஒரு சிலர் காக்பைட் ஒவ்வொருத்தரும் ஒரு விதம் எடுத்துகிட்டு போயிட்டா கடைசியில் அந்த ஃப்ளைட்டே காணாமல் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கேயும் ஈகோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிவெட்ஸ், ஒவ்வொரு ஸ்பீசஸும் they have a specific location, they have a rights to live over there. நம்ம அது ஒன்னொன்னையும் அழிக்கும் போது என்ன ஆகும், அந்த ஈகோசிஸ்டமே கம்ப்ளீட்டா இல்லாம போயிடும். ஓகே ரைட். ஸோ we should know these points. ஓகே ரைட். இந்த இடத்துல Rivett-Popper hypothesis யாரு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்கன்னு கேட்கலாம். So there are 2 points you should know. One is David Tillman long-term ecosystem experiments, and Paul Ehrlich உடைய Rivett-Popper hypothesis. These two are very very important for understanding how the species diversity important for an ecosystem. Okay, hope இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி ஏன் அதிகமாக பாதிக்கப்படுது, ஏன் லாஸ் ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி எப்படி அந்த இடத்துல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே ரைட். பயாலஜிக்கல் வெல்த் ஆஃப் அவர் பிளானட் ஹாஸ் பீன் டிக்ளைனிங் ராபிட்லி. கண்டிப்பாக இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா clearly pointing human activities. Of course, most dangerous, disastrous animal in the planet Earth. நான் அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவேன் அது ஹியூமனா தான் இருக்க முடியும் அப்படின்னு. Of course, we are the organisms. We are civilized animals. We are destroying our planet Earth for our betterment of life. Right? Every year. So நம்ம எவ்வளோ ஃபாரஸ்டா அழிக்கிறோம், எவ்வளோ நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம வந்து இது பண்றோம். The Earth, it is not what same as in இயர்லியரா இருந்த மாதிரி அது இருக்கு இப்போ? கண்டிப்பா கிடையாது இல்லையா? ஒரு காலத்துல இருந்த மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்கு? கண்டிப்பா கிடையாது. Okay, so we are modified the surface of Earth totally. When it is formed 4.5 billion years back, அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு Earth இருக்கு? No, we totally change the morphology of Earth. கண்டிப்பா மாத்திட்டோம், டோட்டலா மாத்திட்டோம் நம்ம, because of our following activities. நம்ம இந்த ரிசோர்ஸ் தேவைப்படுறதுக்கால. ஓகே ரைட். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். The colonization of tropical Pacific islands. நம்ம இந்த tropical Pacific islandல மக்கள் போயிட்டு குடியேறும்போது என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 20,000 species of native birds are extinct. சுத்தமா அழிஞ்சு போச்சுங்க, அந்த இடத்துல இல்லாம போயிடுச்சு. 2,000 species of native birds are totally eliminated from that area. ஓகே, அது மட்டும் இல்ல, IUCN ரெட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. சார் வாட் இஸ் ரெட் லிஸ்ட்? இந்த ரெட் லிஸ்ட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, this is the list included the species which are already extinct,
இஸ் கோயிங் டு பி இன் ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்டின்ட். ஓகே, இதெல்லாம் அழிவில் தருவாயில் இருக்கோ எல்லாத்தினுடைய லிஸ்ட்டும் இது கொடுப்பாங்க. இது கூட உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. ரெட் லிஸ்ட் அப்படின்றது யார் ரிலீஸ் பண்றாங்க? இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஓகே, ரைட், ஜஸ்ட் அ மினிட். Okay, right. Now, inga the colonization of tropical Pacific island by humans is said to have led to the extinction of more than 2000 species of native birds. Okay, அது மாதிரி ரெட் லிஸ்ட் யார் இங்க ரிலீஸ் பண்றாங்கன்னு क्वेश्चन கேட்கலாம். So you should note down here. Okay, right. இத படி பாக்கும்போது 748 species. Okay, அதுல வந்து பாத்தீங்கன்னா vertebrates 338, 359 invertebrates, 787 plants. They are extinct last 500 years. Some examples of recent extinctions include dodo. ஞாபகம், டோடோன்றது மொரிஷியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பறவை. இன்னைக்கு முழுவதும் அது இல்லாமலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து குவாகா. இது வந்து ஆப்பிரிக்கால இருக்கக்கூடியது. இருந்தது இப்போ இல்லை. அதே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தைலசின், ரஷ்யாவில் இருந்த ஸ்டெல்லர் ஷீகவ், அதுக்கப்புறம் இந்த 3 டைகர் ஸ்பீசிஸ் பாலி, ஜாவன், காஸ்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சப்ஸ்பீசிஸ் ஆஃப் டைகர்ஸ் தே ஆர் எக்ஸ்டின்ட். முழுவதும் அழிஞ்சு போயிடுச்சு. சார் இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, எந்தெந்த அனிமல், எந்தெந்த ஆர்கானிசம், எந்தெந்த நாட்டில இருந்து முழுவதுமா அழிஞ்சு போச்சுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இந்த இடத்துல? டோடோ அப்படின்றது மொரிஷியஸ்ல இருந்தது, ஆப்பிரிக்கால குவாகா, ஆஸ்திரேலியால இருந்த தைலசின், ரஷ்யால இருந்த ஸ்டெல்லர் ஷீகவ், அப்புறம் பாலி, ஜாவன், காஸ்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான டைகர் ஸ்பீசிஸ் முழுவதுமா அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பூமியில இல்லவே இல்லை. ஓகே, ஸோ யூ ஷுட் நோட் டவுன் தீஸ் நேம்ஸ் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ். ஓகே, ரைட். ஸோ இதை தாண்டி நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 12% ஆஃப் ஆல் பேர்ட் ஸ்பீசிஸ், 23% ஆஃப் ஆல் மேமல் ஸ்பீசிஸ், அண்ட் 32% ஆஃப் ஆல் ஆம்பிபியன் ஸ்பீசிஸ், அண்ட் 31% ஆல் ஜிம்னோஸ்பர்ம் ஸ்பீசிஸ் இன் தி வேர்ல்ட் ஃபேஸ் த்ரெட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். அழிகிற தருவாயில் இருக்கக்கூடிய ஜிம்னோஸ்பர்ம்ஸ்னுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, ஆம்பிபியன் ஸ்பீசிஸ்னுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, மேமல் ஸ்பீசிஸ்னுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, பேர்ட்ஸ்னுடைய ஸ்பீசிஸ் அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நோட் டவுன். அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எர்த் ஃபார்ம் ஆனதுல இருந்து கிட்டத்தட்ட 3 பில்லியன் இயர்ஸ் ஆகும். இங்கே நிறைய ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பூமியை விட்டு முழுவதுமாக அழிஞ்சு போயிருக்கு இல்லையா? அப்போ இதை நம்ம என்ன சொல்றோம்னா எபிசோட்ஸ் ஆஃப் மாஸ் எக்ஸ்டென்ஷன். ஓகே, எபிசோட்ஸ் ஆஃப் மாஸ் எக்ஸ்டென்ஷன். இதுல இதுவரை நடந்த எபிசோட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 5. There are 5 episodes of mass extension is already takes place. இப்போ எத்தனாவது எக்ஸ்டென்ஷன் பீரியட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, this is the 6th extension presently in progress, different from previous episodes. The difference is in the rates. The current species extension rates are estimated to be 100 to 1000 times faster than in the pre-human times. மனுஷன் இல்லாத காலத்துல நடந்ததை விட மனுஷன் இருக்கும்போது 100ல இருந்து எவ்வளோ அப்படியே 1000 மடங்கு அதிகமா நடக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்ம இது அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த 100 வருஷத்துல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே எக்ஸ்டென்ட் ஆயிடும்ன்றாங்க. ஓகே, அப்ப அது என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் இதனால நடக்குது. ஓகே, என்னன்னா இப்போ லாஸ் ஆஃப் டைவர்சிட்டி, ஒரு இடத்துல லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி நடக்குது. அதனால என்ன நடக்க போகுது, டிக்ளைன் in plant production, lowered resistance to environmental distributions, and droughts வர ஆரம்பிக்கலாம். increased variability in certain ecosystem processes, குறிப்பா நம்ம சொல்லும்போது plant productivity, water use, pest, disease cycle. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ். சரி, இதெல்லாம் ஓகே, இந்த மாதிரி இம்பாக்ட் இதெல்லாம் ஏன் காரணம், பயோடைவர்சிட்டி முழுவதுமா அழிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன அப்படி பார்க்கும்போது 4 விதமான மேஜர் காசஸை நம்ம இங்க பார்க்க போறோம். அந்த 4 விதமான மேஜர் காசஸ் என்னன்னா, the evil content is the, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுதுன்றது ஓகே, எப்படி நடக்குது அப்படின்னா 4 ரீசன். அதுல 1 habitat loss and fragmentation. This is the most important cause driving animals and plants to extinct.
இதில் என்ன சொல்ல வராங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க more than 14% of earth land surface இது வரை இதாயிட்டு இருக்கு. These rainforests now cover no more than 6%. எவ்வளவு வந்திருக்கு இப்போ பாரு, எதுல இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாருங்க. ஓகே, அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அமேசான் ஃபாரஸ்ட் the lungs of the planet ன்னு சொல்லுவோம். பிளானட் ரைட், எர்த்தினுடைய லங்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கிருந்து நிறைய இடம் வந்து ஃபாரஸ்ட் வந்து கிளியர் பண்றாங்க, அதை வச்சு அழிக்கிறாங்க. காரணம் என்ன, இங்க வந்து சோயாபீன்ஸை கல்டிவேட் பண்ணுன்றதுக்காக. அதனால என்ன ஆகுது, ஹேபிடேட் லாஸ் ஆகுது. அந்த ஹேபிடேட் லாஸ் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இன்னொரு இடத்துக்கு போக முடியாம பாதிக்கப்படுது. அதுதான் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்றோம். அப்போ ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷனுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம அமேசான் ஃபாரஸ்ட் நம்ம நடக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் கிளியரிங்கை பார்க்குறோம் சோயாபீன் கல்டிவேஷனுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன். அஃப்கோர்ஸ் ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் என்ன, அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துறதால இதெல்லாம் அந்த மாதிரி அழிஞ்சு போயிருக்கு கடந்த 500 வருஷத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லர் ஷீகவ், பேசஞ்சர் பீஜன். These two are completely eliminated from the earth by the over exploitation by humans. நம்ம தான். அது மட்டும் இல்லை, மெனி மெரைன் ஃபிஷ் பாப்புலேஷன்ஸ் எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, இன்னொன்று காரணம், மூணாவது காரணம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன். நிறைய ஏலியன் ஸ்பீசிஸ் ஒரு பர்டிகுலர் நேட்டிவ் பிளேஸ்க்கு வரும்போது அந்த நேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே என்ன ஆகலாம், அழிஞ்சு போகலாம். இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா நைல் பர்ச் இன்ட்ரடியூஸ்ட் இன் லேக் விக்டோரியா இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த லேக் விக்டோரியாவில் இந்த நைல் பர்ச் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the extension of an ecologically unique assemblage of more than 200 species of cichled fish. Note down the word cichled fish. Okay, இந்த cichled fishன்றது வந்து அந்த லேக்ல நேட்டிவா வளரக்கூடிய ஒரு ஃபிஷ். அது இந்த நைல் பர்ச் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அங்கிருந்து முழுவதும் அழிஞ்சிருச்சு. இன்னொன்று நிறைய இன்வேசிவ் ஸ்பீசஸை நம்ம பார்க்குறோம், பிளான்ட் ஸ்பீசஸை. ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் கிராஸ், பார்த்தீனியம் அப்படின்னு சொல்லுவோம், லான்டனா அண்ட் வாட்டர் ஹயாச்சித், ஐகோர்னியான்னு படிச்சிருப்போம். இதெல்லாமே வேரியஸ் இன்வேசிவ் பிளான்ஸ் ரைட். இந்தியாவில் வந்து நம்ம பார்த்தீனியமை வந்து வீட்டை இம்போர்ட் பண்ணும்போது இந்தியாவுக்கு வந்துச்சு. ஓகே, the recent illegal introduction of alien catfish, African catfish. இங்க வந்து Clarius gariepinus அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் பேர் என்ன இந்த இடத்துல, Clarius gariepinus. இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா Clarius gariepinus is a catfish, இல்லைனா வந்து ஸ்டார்ஃபிஷ், இப்படி மாறி மாறி கொடுக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய இண்டிஜீனியஸ் கேட்ஃபிஷஸை வந்து அழிச்சிருச்சுன்னு சொல்லலாம் அந்த ரிவர்ஸில். இது ஏலியன் ஸ்பீசஸ் இன்வேஷனுக்கான காரணம். நெக்ஸ்ட் வந்து கோ எக்ஸ்டென்ஷன். கோ எக்ஸ்டென்ஷன் என்ன, கண்டிப்பாக ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இந்த உலகத்தில் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், தே ஆர் கம்ப்ளீட்லி டிபெண்ட், தே ஆர் பாலினேட்டர்ஸ் ஃபார் தேர் ஸ்பீசஸ் டைவர்சிட்டி. ஓகே, ரைட். இது கொஸ்டினாக கேட்கறதுக்கான சான்சஸ். நெக்ஸ்ட் வந்து வை ஷுட் வி கன்சர்வ் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன் நம்ம பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான காரணம். ஒன்று நேரோலி யூட்டிலிட்டேரியன். நேரோலி யூட்டிலிட்டேரியன் என்னென்ன, ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் கன்சர்விங் பயோடைவர்சிட்டி ஆர் ஆப்வியஸ். ஹியூமன்ஸ் டிரைவ் கவுண்ட்லெஸ் டைரக்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் நேச்சர். அஃப்கோர்ஸ் நமக்கு சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், ஃபயர்வுட் எல்லாமே கிடைக்குது, எல்லாமே நிறைய எடுத்துக்கிறோம் நம்ம. மோர் தென் 25% ஆஃப் தி ட்ரக்ஸ் இதுவரையும் கண்டுபிடிக்காம இருக்குன்றாங்க, இன்னும் நிறைய இருக்குன்றாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு லைன் பாருங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி கேன் எக்ஸ்பெக்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் ஆர் டெஃபினிஷன் பேஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் பயோப்ராஸ்பெக்டிங்? பயோப்ராஸ்பெக்டிங்னா என்னன்னு கொஸ்டின் கேட்கலாம். எக்ஸ்ப்ளோரிங் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் அண்ட் ஸ்பீசிஸ் லெவல் டைவர்சிட்டி ஃபார் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். இது கொஸ்டினை கேட்கலாங்க. எக்ஸ்ப்ளோரிங் மாலிகுலர் ஜெனடிக் அண்ட் ஸ்பீசிஸ் லெவல் டைவர்சிட்டி ஃபார் தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கால்ட், கேட்கலாம், பயோப்ராஸ்பெக்டிங். இது எது கீழே வருது, நேரோலி யூட்டிலிட்டேரியன் கீழே வருது. ஓகே, நேரோலி யூட்டிலிட்டேரியன் கீழே வருது. அடுத்து ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன் பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னா பாஸ்ட் dwindling Amazon forest is estimated to produce through photosynthesis 20% of total oxygen earth atmosphere. இது கொஸ்டின் கேட்பாங்க. அட்மாஸ்பியர், எர்த் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ல 20% எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னும் போது கொஸ்டின். ஓகே, ரைட். ஸோ இதுல நம்ம வேற எதுவும் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டாம். தீஸ் ஆர் ஆல் தி வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். நவ் லெட் வி டாக் அபவுட் ஹவு டு வி கன்சர்வ் பயோடைவர்சிட்டி. ஓகே, இதெல்லாம் ஓகே. நம்ம எப்படி பயோடைவர்சிட்டி கன்சர்வ் பண்ணுது? ரெண்டு விதமான அப்ரோச் இருக்கு. ஒன்று இன்சிட்யூ, இன்னொன்று எக்ஸிட்யூ.
இன்சிடியூ அப்படின்றது என்னன்னா ஒரு அனிமல், ஒரு ஆர்கானிசம், ஒரு பிளான்ட் எந்த இடத்துல இருக்கோ அது அதே இடத்துல வச்சு பாதுகாக்கிறதுக்கு பேரு இன்சிடியூ. எக்ஸிடியூனா அந்த இடத்துல அதுக்கான சேஃப் கிடையாது, அங்க நம்ம கன்சர்வ் பண்ணவே முடியாது, கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னும் போது அது வேற இடத்துல வச்சு ஒரு ப்ரொடெக்டட் ஏரியால வச்சு நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு பேரு எக்ஸிடியூ கன்சர்வேஷன். இப்போ நீங்க என்ன பார்க்கணும்னா இன்சிடியூ கன்சர்வேஷன்ல என்னென்னலாம் இன்சிடியூ கன்சர்வேஷன்ல வரும், இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகே, நல்லா கவனிங்க. The number of species waiting to be saved from extinction far exceeds the conservation resources available. நம்ம கிட்ட அதை கன்சர்வ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸை விட அதை பாதுகாக்க வேண்டிய அனிமல்ஸ்னுடைய நம்பர்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு காரணம் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஓகே, ஸோ they identified maximum protection certain biodiversity hotspot region. இங்க உங்களுக்கு நோட் பண்ண வேண்டிய டேர்ம் biodiversity hotspot region, very high level of species richness and a high degree of endemism. Note down the word, a high degree of endemism. Endemism na என்னன்னு பாத்தீங்கன்னா species confined to that region and not found anywhere else. For example, இப்போ நம்ம கிர் ஃபாரஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அங்க ஏசியாட்டிக் லைன்ஸ் இருக்கும், அங்க மட்டும்தான் ஏசியாட்டிக் லைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி காசிரங்கா நேஷனல் பார்க்ல ஒன் ஹார்ன் ரைனோசார்ஸ் இருக்கும், அது அங்க மட்டும்தான் இருக்கும். பெங்கால் டைகர் சுந்தர்பன்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். So those organisms only available in particular geographical area and they are not found anywhere else. That is the keyword called endemism. அத நம்ம endemism சொல்றோம். ஓகே, ஸோ உலகம் முழுவதும் வந்து இனிஷியலா 25 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருந்துச்சு. இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ன்றது தான் அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ நீலகிரி தார் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது வரையாடுன்னு நீலகிரி வரையாடு நம்மளுடைய ஸ்டேட் அனிமல். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவாங்க, லைன் டெயில் மக்கா, இதெல்லாமே வெரி யூனிக், அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. அப்போ நம்ம உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 34 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டாக இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடியது என்னன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா, இண்டோ பர்மா, ஹிமாலயா, இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். இதில் 2% ஆஃப் எர்த் லேண்ட் ஏரியா, the number of species they collectively harbor in extremely high and strict protection of these hotspots. இந்த ஹாட்ஸ்பாட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் சொல்றாங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எர்த்தில் இருக்கக்கூடிய அந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் எவ்வளோன்றது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 11 பயோஸ்பியர் ரிசர்வ், 14 ஆக்சுவலி, there are 14 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இப்போ அதிகமாக இருக்கு பழைய டேட்டா, அண்ட் 19 நேஷனல் பார்க்ஸ், 448 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், இதெல்லாம் இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான கீவேர்டு நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா சாக்ரிட் க்ரூவ்ஸ். சாக்ரிட் க்ரூவ்ஸ்னு என்னென்னா இப்போ நம்ம ஊரில் வேப்ப மரத்தை கடவுளாக கும்பிடுவாங்க இல்லையா, ஒரு சிலர் வந்து அதை வந்து கடவுளாக வழிபடுவாங்க, மரங்களை நம்ம கடவுளாக வழிபடுறோம். ஸோ அந்த சாக்ரிட் க்ரூவ்ஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா தே ஆர் ஒன் ஆஃப் தி, அது என்னதான் வந்து மக்களினுடைய அந்த ஒரு அவங்களுடைய பக்தியை வெளிப்படக்கூடியதாக இருந்தாலும் ஒரு விதத்தில் அது வந்து நேச்சரை கன்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான சாக்ரெட் க்ரூவ்ஸ் வந்து காசி ஜெயின்தியா ஹில்ஸ் இன் மேகாலயா, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஆரவல்லி ஹில்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸில் கர்நாடகா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன், அதே மாதிரி மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய சர்குஜா, சந்தா, பாஸ்டர் ஏரியாஸ், இதெல்லாமே வந்து தீஸ் ஆர் ஆர் தி ஏரியாஸ் வேர் சாக்ரெட் க்ரூவ்ஸ் ஆர் ஃபார்ம். அதே மாதிரி மேகாலயா மாதிரியான ஒரு ஸ்டேட் வந்து தே ஆர் தி சாக்ரெட் க்ரூவ்ஸ் ஆர் தி லாஸ்ட் ரெஃப்யூஜிஸ். ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய பிளான்ஸ் இந்த மாதிரியான சாக்ரெட் க்ரூவ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டு, இதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூட் கன்சர்வேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷனல் பார்க்ஸ், சாங்சுரிஸ், தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூட் கன்சர்வேஷன்ஸ். இதெல்லாம் இன்ஸ்டிடியூட் கன்சர்வேஷன், இதெல்லாம் இன்ஸ்டிடியூட் கன்சர்வேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிடியூட் கன்சர்வேஷன். எக்ஸிடியூட் கன்சர்வேஷன் என்னன்னு பார்க்கலாம். இதில் நம்ம எக்ஸிடியூட் கன்சர்வேஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், பொட்டானிக்கல் கார்டன், வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்ஸ், இதெல்லாமே என்ன எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா எக்ஸிடியூட் கன்சர்வேஷனுக்கு எக்ஸாம்பிள். என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டில் ஒரு அனிமல் இருக்குது, அந்த இடத்துல அதுக்கான பாதுகாப்பு கிடையாது, அதை எடுத்துன்னு வந்து நம்ம வேற ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு வளர்க்கறதுக்கு பேர் தான் எக்ஸிடியூட் கன்சர்வேஷன். ஓகே, எக்ஸிடியூட் கன்சர்வேஷன் as advanced beyond keeping threatened species in enclosures. ஓகே, ரைட். இப்போ நம்ம பயோடைவர்சிட்டி அதை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய, ஓகே, ஸோ நம்ம நிறைய
இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம். அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா ஹிஸ்டாரிக் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, எர்த் சம்மிட்னு சொல்லுவாங்க. இது ரியோ டி ஜெனிரோவில் நடந்துச்சு 1992. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த பயோடைவர்சிட்டி சஸ்டைனபிலிட்டி ஆஃப் யூட்டிலைசேஷனை பண்ணணும் அப்படின்றாங்க. இது வந்து அதே மாதிரி 2002 வேர்ல்டு சம்மிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்னன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் நமக்கு அப்புறம் வரக்கூடிய மக்களுக்கும் நம்ம பாதுகாப்பாக வச்சுட்டு போகணும். அப்போ அதை போதுமான அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், தேவையில்லாமல் அதை யூட்டிலைஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இது எங்கே நடக்குது 2002 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோஹனஸ்பர்க்கில் நடக்குது. இது கொஸ்டின் கேட்பாங்க, எந்த வருஷம், எந்த ஈவெண்ட், எந்த கண்ட்ரியில், எந்த இடத்துல நடந்தது. அதே மாதிரி 2010 இதுக்கான கமிட்மெண்ட் கொடுத்தாங்க, இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, இந்த லெசன் நம்ம இதோட இங்கே முடிக்கும்.